Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 364 part 1. ஓபன் பண்ணா அந்த சின்றி புள்ளைய காட்டுறாங்க. கண்ணீர் சிந்த சிந்த தார தாரையா அழுதுகிட்டு இருக்கா. அந்த ஹாக்பேக் பார்த்துட்டு, என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் இப்படி கதறி கதறி அழுகுற, உனக்கு என்ன ஆச்சு சின்றி, உனக்கு என்ன ஆச்சு, நான் சொல்றத கேளு அப்படி இப்படின்னு தொண்டையிலேயே ஏத்துவான். ஆனா அவளுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்கும். என்னடான்னா மூவ் பண்ண முடியலம்பா. அது மட்டும் இல்லாம அவளோட அழுகையை அவளால ஸ்டாப் பண்ண முடியாமா. ஹாக்பேக்கு கொலை காண்டாவும். மூவ் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம், அருவி மாதிரி கூட்டிட்டு இருக்க அந்த கண்ணீரை தொடச்சிட்டு நான் சொல்றத கேளுமா. ஆனா அவ கேப் விடாம அழுதுகிட்டே தான் இருப்பான். உனக்கு இந்த உடம்ப யாரு கொடுத்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் தான் உன்னை இப்படி அசைய வச்சதே. உன் மாஸ்டர் சொன்னா நீ அதை கேட்கணும். என்ன நீ இருக்கிறதே எனக்கு வேலை செய்யறதுதான். ஜோம்பிஸ் எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். ஆனா அவ அசையாம அப்படியே தான் நிப்பான். ரோபினுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அந்த பாடியோட ஓனரு அதை கண்ட்ரோல்ல எடுத்துட்டு இருக்கான்னு. சாப்பெல்லாம் செம ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். என்னன்னா அவ செத்து 10 வருஷம் ஆகுது. அவ பாடியை விட்டு சோல் போனதுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு அவளால தாக்கு பிடிக்க முடியுமான்னு. உடனே ரோபின் இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு லைப்ரரியுமே அலசி பார்த்தா கூட இதுக்கு பதில் கிடைக்குமாங்கிறது டவுட் தான்பா. அந்த டைம் அந்த சின்றிய காட்டுறாங்க. அவ அப்படியே நடக்க முடியாம கஷ்டப்பட்டு நடந்து வந்து நின்னுட்டு, நான் அவங்க ரெண்டு பேத்தையும் கொல்ல போறேன்பா. உடனே ஹாக்பேக்கு செம ஹாப்பி. அப்பாடா மறுபடியும் பழையபடி சென்றியா மாறிட்டியா, சூப்பரு. உன்னால எவ்வளவு நேரம் அவங்கள தடுத்து நிறுத்த முடியுமோ தடுத்து நிறுத்து. நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறேன். அவ்வளவுதான், பஞ்சாயத்து ஓவருமா. உடனே ரோபின் வாட்டப்பிட்டி நான் ஏதாச்சும் மிராக்கல் நடக்கும்னு பார்த்தேன். ஆனா ஒண்ணு நடக்கல. சரி பரவாயில்லன்னு டப்புன்னு அவளை பிடிச்ச லாக் பண்ணிடுவா. அந்த ஹாக்பேக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இங்க இருந்தா நமக்கும் சங்குதான்னு. சோ பயத்துல விழுந்தடிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். இவன் அப்படி ஓடனா சாப்பர் விடுவானா, ஏன்னா அவனை நம்பி வந்தா டாக்டர்னு. இப்படி ஏமாத்திட்டால உன்னை பொலக்காம விட மாட்டேன்னு வெறிகுண்டு விரட்டிட்டு வருவான். அவன் நீ என்ன விரட்டினாலும் நான் நிக்க மாட்டேன்னு விழுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பானா. அந்த டைம் அந்த பில்டிங்கே கடமுட்டன்னு பயங்கரமா அதிரும். ஏன் இந்த ரூம் இப்படி அதிருது என்னாச்சுன்னு சொல்லி அவன் பதறிட்டு இருக்கும் போது சாப்பர் கரெக்டா ஒரு ஜம்ப போட்டு லவக்குன்னு ஒரு கேட்ச். அவ்வளவுதான், அவனை பிடிச்சாச்சு. அவன் உடனே சாப்பரை வேணும்னே விருப்பேத்துற மாதிரி திட்டுவான். அதாவது நீ வெறும் ஒரு பைரட் ரெயின்டியர் தான், மனுஷங்க மாதிரி நடிக்கிறத முதல்ல நிப்பாட்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த கேவலமான டெட் பாடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுவ. நீயே ஒரு மான்ஸ்டர் தான், மனுஷனே இல்ல. அப்புறம் என்னடா கொய்யாலன்னு கத்துவானா. உடனே சாப்பரு, ஆமாண்டா மான்ஸ்டரு, சைபார்க்கு, நீண்ட மூக்கே, எலும்பு கூட, ஏன் அறிவு கட்ட கேப்டன்னு எங்க கூட்டத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா உங்கள மாதிரி அவனுங்க பணத்துக்கெல்லாம் உயிரை கொடுத்து வேலை வாங்கல, அது தெரியுமாடா கொய்யாலமா. அவன் நீ விர்றான்னு பயங்கரமா கத்திட்டு இருப்பானா. உடனே சாப்பரு, ரோபினே வேலைய பாருமா, பாத்துட்டா போச்சுன்னு கீழே அடுக்கடுக்கா காலை வர வைப்பாளா. உடனே சல்லுன்னு ஹைட்டுக்கு மேல போயிருவாங்க. கீழே ஹைட்டை பார்த்தோன்னே அந்த டாக்டருக்கெல்லாம் அள்ளு விடும். இந்த ஹைட்ல இருந்து மட்டும் நான் விழுந்தேன், என் மண்டை அடிச்சு அப்படியே ஓப்பன் ஆயிரும். அப்படி மட்டும் கிராக் விட்டு ஓபன் ஆச்சுன்னா என்னோட ஜீனியஸ் பிரெயின் டேமேஜ் ஆயிருமே. அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு என்னால செய்ய வேண்டிய உதவியை செய்ய முடியாதுன்னு ஃபீல் பண்ணுவான். அதெல்லாம் உனக்கு ஓகேவான்னு வேற கேட்பானா. நீங்க பண்ணி கிழிச்ச வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு கிண்ட வேண்டாம், எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஆமா என்னடா உன் காது இப்படி நாத்த அடிக்குது, இதுக்கு அந்த ஜோம்பிஸோட நாத்தம் எவ்வளவோ பரவாயில்லமா. அவ்வளவு நேரம் ஓவரா பேசிட்டு இருந்த ஹாக்பேக்கு, அப்பா டாக்டர் சாப்பரு நம்ம ஏன் உட்காந்து பொறுமையா டீ சாப்பிட்டே பேசக்கூடாது, எங்க அம்மா சொல்லிருக்காங்க உட்காந்து டீ சாப்பிட்டே பேசினா ரொம்ப ரொம்ப நல்லதாமா, ஓகேவான்னு கேப்பான். ரோபினே தூக்கி அடிம்பானா. உடனே அவளும் கண்ட மேனிக்கு முன்னாடியும் பின்னாடி ஆட்டிட்டு கிடப்பா. அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபிய காட்டுறாங்க. அவன் அப்படியே வாய பொழந்த மேனிக்கு ஃப்ரீஸ் ஆகி போய் நிப்பான். என்னன்னா அவன் ஓர பாத்துட்டான்ல, அவன் ஜெயண்ட் எல்லாம் விட 2 மடங்கு பெருசா இருக்கான். இவன் நிஜமாவே ஜோம்பி தானான்னு டவுட்டா கேப்பான். அந்த கெக்கோ மொரியா, என்னப்பா ஒரு எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது, ஏன் லேட் பண்ண, நீ வந்ததை பார்க்கும் போதே நல்லா தெரியுது உன்னோட ஷேடோ ஒரு வழியா அந்த பாடியில செட்டில் ஆயிருச்சுன்னு. இதுக்கப்புறம் நீ என்னோட ஒபீடியன்டான ஜோம்பியா இருப்பியா, சொல்லு உன்னோட மாஸ்டர் யாருன்னு கேட்டவனையே கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட மாஸ்டர் மொரியாமா. உடனே லூஃபிக்கு தூக்கி வாரி போடும். எது மொரியாவா, கொய்யால எப்படா நீ அப்படி சொல்லுவ, உனக்குள்ள இருக்கிறது நிஜமாவே என்னோட ஷேடோனா நான் சொல்றதான நீ கேட்கணும் முட்டா பயல, மண்டதான் உனக்கு இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குது, மூளை இருக்கா லூசு பயலன்னு கண்ணா பின்னான்னு திட்டுவான். ஆனா அவன், தம்பி யாருப்பா நீ ஸ்டார் ஹேட் எல்லாம் போட்டு வந்திருக்கேன்னு கேட்பான். உடனே அந்த கெக்கோ மொரியா, இதான் சாக்குன்னு கண்ணா உனக்கு ஃபர்ஸ்ட் மிஷன் நான் தர்றேன், நல்லா கேட்டுக்க. உன் கையில சில பேர்த்தோட போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிருக்கு, அவங்க எல்லாத்தையும் தான் நீ காலி பண்ணும். அவங்க எல்லாம் இந்த த்ரில்லர் பார்க்குள்ள தான் இப்ப சுத்திட்டு இருக்காங்க, ஒருத்தரையும் விடாத அவங்க தான் ஸ்டார் ஹேட் குரூன்னு சொல்லுவானா. அதுல பார்த்தா நம்மளுக்கு அத்தனை பேர்த்தோட போட்டோவுமே இருக்கும். இப்ப என்னன்னா அவங்க எல்லாத்தையும் கருணையே காட்டாம நசுக்குன்னு நசுக்கி அவங்க ஷிப்லயே தூக்கி போட்டு அடிச்சு விரட்ட சொல்லுவான். இதுல அவங்க செத்தா கூட அவனுக்கு கவலை இல்லையாமா. ஆக்சுவலா அவங்களோட ஒர்த்தே 100 மில்லியனுக்கு மேல. அப்படி இருக்கும்போது இவன் என்னதான் அடிச்சாலும் அவங்க சாக மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இதை வச்சே உன்னோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே அந்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கையை கீழே இறக்குவான். பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம லூஃபி. இதோ இங்கே ஒருத்தன் இருக்கானேன்னு சொன்ன உடனே பாய் பாய் லூஃபி நல்லபடியா செத்து போன்னு சொல்லிட்டு அந்த கெக்கோ மொரியா அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். எங்கடா ஓடுற
போற பண்ணிப்பல நீ எங்க ஒன்னாலும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு விரட்ட போவான். ஆனா அந்த ஒரு கம்னு சொல்லிட்டு தலையை அப்படியே பின்னாடி கொண்டு போவான். லூஃபி பார்த்துட்டு வேண்டாண்டா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு எவ்வளவு சொல்லுவான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. ஓங்கி ஒரே இட்டி அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு அடுத்த ஃப்ளோர்ல தான் இவங்க இருக்காங்க. என்னது இது இப்படி உடையுதுன்னு சொல்லி பார்த்து பீதியில இருக்கும்போது அப்படியே தரைய உடைச்சுக்கிட்டு அவன் தலை மட்டும் பிச்சுக்கிட்டு மேல வரும். எல்லாம் அப்படி ஒரு கோரத்தை பார்த்தோன்னே ஆடி போயிருவாங்க. மெயினா நம்ம சாப்பரு. ஏன்னா அவனுக்கு இதுதான் லூஃபியோட ஷேடோன்னு நல்லா தெரியுமே. இவங்க மேல இருந்து அப்படியே பேனு விழுந்துட்டு இருப்பாங்களா. அந்த ஃப்ளோர் மொத்தமே கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்குது. சட்டு புட்டுன்னு தப்பிச்சாகணும். சோ சாப்பர் அந்த டாக்டரை ஒரே மிதி அங்க இருந்து அப்படியே திருச்சிருவான். அது மட்டுமா மேல இருந்து ஒரு கல்லு வந்து விழும். பேனு கத்திட்டு இருப்பான். நல்ல வேலை இவங்க தப்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த ஓரை காட்டுறாங்க. அப்படியே ராஜ நட போட்டு போயிட்டு இருப்பான். இங்க இவங்க ரெண்டு பேரும் மேல இருந்து எட்டி பார்த்தா டாக்டரும் அந்த சின்ரியும் கீழே தான் விழுந்து கிடப்பாங்க. அந்த ஃப்ளோர்ல தான் அந்த ஓர் பயலும் நடந்து வந்துட்டு இருப்பான். இப்ப அந்த ஹாக்பேக்கால மேல கல்லு விழுந்ததுனால மூவ் பண்ண முடியல. சோ சின்ரி கிட்ட ஹெல்ப் கேட்பான். இந்த ஸ்லாப் எடுத்து நீ காப்பாத்துன்னு. அப்பதான் உன்னை நோட் பண்ணுவான். அந்த ஓரு இவனுக்கு நேரா தான் நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் மட்டும் இவனை மிதிச்சான். கண்டிப்பா சாணி சட்னி தான். அதனால எப்படியாச்சும் நீ காப்பாத்துன்னு சின்ரி கிட்ட கதறுவான். அவ அப்படியே நடிகிட்டே தான் நிப்பாளே தவிர அவன் சொன்ன உடனே போய் காப்பாத்தலாம் இல்ல. இப்படி ஒரு நிலைமையில இருக்கமே அம்மா தாயேன்னு கெஞ்சி பிச்சை எடுத்தாச்சு உயிரை காப்பாத்திக்கணுமே இல்ல. நான் ஒரு ஜீனியஸ். என்ன மாதிரி ஒரு ஆள் செத்தானா இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. அதனால ஒழுங்கா இனிய காப்பாத்து. நான் உன்னோட மாஸ்டர்னு சொல்லி அப்ப கூட அவன் சின்ரிக்கு ஆர்டர் தான் போட்டுட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் அவ என்ன பண்ண போறா காப்பாத்துவாளா மாட்டாளான்னு சொல்லி அப்படியே பேன்னு பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப சின்ரி அப்படியே அவனை குறுகுறுன்னு லுக்கூட்டு என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், என்னால மூவ் பண்ண முடியல டாக்டர்னு வேர்க்க விறுவிறுக்க அப்படியே பேந்த முழிச்சுக்கிட்டு நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.